வாட்டர் ரைடு வாட்சா பத்திரி சி பெஜால் பத்திரி டமா பீனா பத்திரி கமா இசாப்பா பேச வளாக்க பா இங்க பாருங்க வெள்ளை ஆயிட்டீங்க பாருங்க. எவ்வளவு வெள்ளை ஆயிட்டியா? என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் சின்ன ஹெல்ப்ண்ணா. பஸ்ஸுக்கு காசு மட்டும் வேணும்ண்ணா. பஸ் அடிச்சுட்டாங்க. காசு இல்லப்பா. சரி நீ சும்மா தருவானா? ஆக்சுவலாக வந்து தஞ்சாவூர்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணேன். மெஜிஷியன் நான் ஸ்கூலில் காலேஜில் முக்கியமான இடத்துல வந்து மேஜிக் பண்ணி இது பண்ணுவேன். நான் ஆக்சுவலாக படித்ததெல்லாம் ஃபாரின் தான். இப்போ உங்களுக்கு பார்க்க வந்தேன். அவர் விழுந்த பர்ஸ் அடிச்சிட்டாங்க. கோயம்புல இறங்கினோடனே பர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதான் மேஜிக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து நல்லா இருந்தால் கூட காசு பண்ணுவேன். சும்மா கொடுப்பேன். ஓ குரலி வித்தையா? காசு இல்ல பண்றேன். அவங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்க. பிடிக்கலன்னா இப்படி நின்றுங்கண்ணா. எப்படி நின்றுங்கண்ணா? நான் இப்போ 5 விரல்ண்ணா. 5 விரல். ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி இதே பொசிஷன்ல நில்லுங்க. மாறிடாதீங்க. மாறினீங்கன்னா மேஜிக் பழிக்காது. காலை அகட்டாதீங்கன்னா. காலை இப்படி தானே வச்சுங்க. அப்படியே வைங்க. காலை அகட்டினீங்கன்னா அப்புறம் எனக்கு மேஜிக் பழிக்காது. ஒரே இதில் தான் பழிக்கும். சரி ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிக்க. ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். அண்ணா இப்போ பாருங்கண்ணா. இங்கிருந்து பார்த்து எத்தனை விரல் தெரியுது? 4 விரல் தெரியுதா? 5 விரல் தானே தெரியும். அப்போ 4 விரல் தெரியுதுல்ல. இங்க பாருங்க 5 விரல். ஒரு விரல் எப்படி வந்துச்சு? அண்ணா இது இல்லை. ஐயோ இது சும்மா ஐயோ இது வந்து குழந்தைங்களுக்கு பண்றது. நான் உங்களுக்கு தனியா பண்ணி காமிக்கிறேன். ஐயா நான் ஒரு இது பண்ணி காமிக்கிறேன். சும்மா குழந்தைங்க இது வந்து இப்ப நம்ம லெட்டர் எழுதும்போது ஊ போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மேஜிக்ல ஒரு இது இருக்கு. அதனாலதான் கலாய்க்கலாம் இல்ல. வேலை இருக்குப்பா போடும்பா சொல்லு. இல்ல இந்த மேஜிக்கே நான் 100 ரூபா வாங்க நான் ஊர்ல தஞ்சாவூர்ல. சரி இங்கனால சரி ஓகேண்ணா நான் பண்றேன் பாருங்க. பாருங்க கையில எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? ஓகே அங்க பாருங்க. இங்க பாருங்க. சூப்பர். எப்படி கையில எதுவுமே இல்ல. கையில எதுவுமே யாருமே பிடிக்கல. ஆனா பூ வச்சு பாருங்க. அதுதான் மேஜிக். அதுதான் மேஜிக். பாக்கெட்ல எதுவுமே இல்லைன்னா பாக்கெட்ல போன் தான் இருக்கு. அதான் மேஜிக். மேஜிக் உங்க கண்ணு மாதிரி எடுக்க முடியாது. கொஞ்சம் அப்ப ஏமாத்தி பண்றதுதான் மேஜிக். நாங்க வச்சுக்கோங்க. ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்படியே ஊருக்கு போயிடும். நல்ல மேஜிக் தானே இதெல்லாம். ட்ரெண்டிங்கான மேஜிக். ஏன்னா இப்ப காசு நல்லதுன்னா இன்னும் நம்பிக்கை வரலாம் சொல்லுங்க. பெரிய மேஜிக் பண்ணி காமிக்கிறேன். பெருசா பண்றேன். பெருசா பண்ண சொல்லுங்க. பெருசா பண்ண நம்புறீங்களா? இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரோட்ல வந்தாங்கன்னா அவன் காசு வாங்கி கொடுக்குவா. யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து காசு வாங்கி கொடுக்குவா. அப்ப நம்புறீங்களா? இருங்க யாரா வரட்டும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்களேன். ஓகேவா அவரு? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஒரு நிமிஷம் இப்படி இல்ல ஒரு நிமிஷம் சின்ன இப்படி வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. என்ன பாருங்க. என்ன பாருங்க. ஓகே எவ்வளவு காசு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்கா? எடுங்க. ஆட்டோ கொடு. பாச்சு கழுத்து. பிரதர் போலாம். நீங்க போலாம். ஒண்ணு இல்ல. Hey, I've seen this one. This is a classic. நம்புறீங்களா? இந்த காசு என்னால வாங்க முடியும். என்ன ஏமாத்தி வாங்க முடியும். ஆனா அது மேஜிக் கிடையாது. ஒருத்தர் பேசி அவங்கள வந்து மேஜிக்ல வந்து நம்ப வச்சு ரசிக்க வச்சு வாங்குறது தான் மேஜிக். சரிங்களா? இப்ப நம்புறீங்களா? நான் இப்ப எனக்கு ஊருக்கு மட்டும் போறது காசு இல்லைண்ணா. அதனால தான் அதுதான் அது தொழில் தர்மம் கிடையாது. நான் ஒருத்தர் ஏமாத்தி வாங்கக்கூடாது. இப்ப நான் போறவங்கிட்ட போட்டு 500 ரூபா இந்த 500 ரூபா வாங்கி நான் பாக்கெட்ல போட்டு போலாம். ஜாம் ஜாம்ட்டான அது நான் விரும்பல. இப்ப தெரியுது அவ்வளவு யாரும் மதிக்க மாட்டாங்க.
நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போவேன். நீங்க எந்த காசு கொடுத்தாலும் அதுக்கு இந்த காசு நீ வாங்கிட்டு வாட்சியை வாங்கிட்டியப்பா, அவரு பாவம். அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. காசு நீங்க கட்டிக்கீங்க காசு வச்சு. இப்போ உங்க கையில நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கி. அதுதான் சொல்ல, அது நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ அதான் அது நீங்க மனசார கொடுக்கணும்னா அதான் மேஜிக். ஒருத்தர்கிட்ட ஏமாச்சு வாங்குறது மேஜிக் இல்லைண்ணா. இப்போ உங்களுக்கு மேஜிக் காமிச்சிட்டு நல்லா ரசிச்சிங்கல்ல, ஒருத்தர் கை தட்டினா நல்லா இருக்குண்ணா. மேஜிக் வாங்கலாம் பண்றேன். தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இப்போ வந்து ஒரு மேஜிக் பண்ணா அது கை தட்டி உற்சாகம் பண்ணாதான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும். நல்லா தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ரெண்டு இதுல இருக்கு. அது கொடுங்கண்ணா. அது வச்சு இப்போ தட்டுங்க. கொடுங்க. நல்லா அது பரவாயில்ல, அது விடுங்கண்ணா. அதெல்லாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தட்டுங்கண்ணா. ஒரு அங்கீகாரம் வந்தாதானே நமக்கு ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்போ உங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, நீங்க தரணும்னு இப்போ நீங்க 500 கொடுக்க போறீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க உழைச்ச காசு கிடையாது. நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ டைரக்டா வாங்க முடியாது, அதனால உங்ககிட்ட நான் வாங்குறேன். இப்போ கொஞ்சம் ஃபேர் அழகா மாத்தவா ஆனா முடியுமா? அப்படி வாங்கண்ணா. என்ன நான் ஒருத்த வந்து இதே நான் ஸ்டேஜ்ல வந்து 1000 ரூபாய் முன்னாடி பண்ண நம்புவாங்க. நானே எவ்வளவு கிரீமெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். அப்படியா? அப்படி நான் ஆக்சுவலா உங்களுக்கு பார்த்தாலும் இருந்தேன். நான் நியூசிலாந்து போய் நியூசிலாந்து பெரிய மாஸ்டர் வச்சிருக்காரு, பட் கத்துக்கிட்டேன். அவர் ஒரே ஒரு மேஜிக் பண்ணாரு, அப்படியே கலர் ஆயிட்டேன். ரொம்ப கருப்பா இருப்பேன். அதான் மேஜிக். அதுவும் சீக்கிரம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சில மேஜிக், இந்த ஃபிளவர் வச்சிருக்கிறது, ஒரு புறா பறக்க விடுறதுலாம் ஈஸி பண்ணிடலாம். கருப்பா இருக்கும் வெள்ளையா மாத்தலாம் பெரிய பெரிய மேஜிக். இப்போ ஒரு சில ஹீரோயின் பாருங்க, வரும்போது கருப்பா இருப்பாங்க சினிமால, ஒரு 4 படம் பண்ணிடுவாங்க, பல அப்படியே தக்காளி பழமும் ஆகிடுவாங்க. அது எல்லாமே மேஜிக் தானே. நானும் சினிமா நடிக்கிறேன், ஆனா வெள்ளையா பண்ணிக்கிறேன். அப்படியா? ட்ரை பண்ணுங்க. நானே எவ்வளவு கிரீம் பண்ணி மாத்த முடியுமா? அதெல்லாம் மாத்தி. டெய்லி குளிப்பீங்களா? டெய்லி குளிக்க கூடாது. நான் 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும். அப்படின்னா அழுக்கு டெய்லி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டெய்லி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுன்னா மொத்த அழுக்கும் போயிடும். அப்ப பார்க்கும்போது பிரைட்டா தெரியும். இப்போ நீங்க குளிக்கிறீங்க, இப்போ நீங்க வெளியே போறீங்க, நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி குளிச்சீங்கன்னா அப்பப்பதான் பிரைட்டா இருக்கும். ஒரு வாரம் குளிக்காம அழுக்கு மூட்டை மாதிரி பாண்டு அடிச்சு போய் நேரத்தை போய் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் தப்பு. ஒரு வாரம் 10 நாள் நீங்க குளிக்காம இருந்து குளிக்கும் போது, இப்ப இந்த கார் டெஸ்டா இருக்குன்னா 10 நாள் துடைக்கவே இல்லை, அப்புறம் கழுவி பாருங்க புது வண்டி மாதிரி இருக்கும். இதை நீங்க டெய்லி தொடச்சிங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த லாஜிக் தான். இப்போ காசு பேசிட்டே இருக்கு, கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தானே அப்படி பண்ணிக்காம கலர் ஆகிட்டு அப்புறம் கண்டுக்காம போயிட்டீங்க. அப்படிலாம் பண்றேன். எவ்வளவோ கிரீமுக்கு செலவு பண்றேன் ஆஸ்பத்திரியில. அப்படியா? இல்ல பண்ணிடலாம். தெரியா அண்ணா என்னன்னா இப்ப நம்மளே வேற நம்புறேன். அந்த ஆட்டோ வந்து அப்படி காரா மாத்தவா, இல்ல டிராக்டர் மாத்தவா, கப்பல மாத்தவா சொல்லுங்க. இல்ல இந்த மரத்தை அப்படி எரிச்சு காமிக்கவா? இல்ல இல்ல கப்பல்னா அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ? பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி ரெஜால் பத்திரி டமா தீனா பத்திரி கமா இசாப்பா பேச வளாக்க. நான் இப்ப கண்ண முன்னா நான் சொல்றது தரக்க நான் தரக்கணும் இப்படி திரும்ப இப்ப என்ன பாருண்ணா மூணு திறந்துடா கேக்குதா என்ன கேக்குது டிங்கு இல்லண்ணா, டக்கு கேக்குதா என்ன திறந்துடாதண்ணா என்ன திறந்துடாத திறக்கலப்பா, முடிக்கிட்டேன். எப்படி பாருண்ணா, ஆக்கி காட்டுறேன் பாருண்ணா. 1 3 சொன்ன உடனே நீங்க வெளியாயிடுவீங்க. ஆனா சொன்னதுக்கு முன்னாடி கண்ணை திறக்கணும். 1 நான் சொல்லுவேன், 2 3 நீங்க சொல்லணும். 1 2 2 2 2 கால் 2 என்ன பாரு சொல்லுண்ணா, நீ சொல்லுண்ணா. 2 முக்கா 258 259 3 வளாக்க வயக்கா ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய் என்னத்தடா தூடுங்க டேய். இங்க பாருங்க வெள்ளையாடிங்க பாருங்க. எவ்வளவு சரி வெள்ளையாடியா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. வெள்ளையாக்க சொன்னீங்க, வெள்ளையாடிங்களா இல்லையா? இப்போ நீங்க சொல்லு, வெள்ளையாடிங்களா இல்லையா? மேஜிக்லாம் பண்றது ஆரஞ்சு யூடியூப் சேனல் வரங்கிறது ஒரு பிராங்க் பிரதர். கேமரா ஹைட் பண்ணி சாரி உங்க ஃப்ரெண்டு தான் மனோஜ் இருக்கார்ல. பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி
பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு போய் வேலை வெட்டிய பாரு